என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளும் எளியவர்களும் நசுக்கப்படுகிறார்கள். கொடூரமானவர்கள் அவர்கள் மீது சீறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத மனுஷர்களாக காணப்படுவாங்க. மனிதாபிமானம் என்பது அவர்களுக்குள்ளே இருக்காது. அவங்களுடைய நோக்கெல்லாம் என்ன? அவங்க கரங்களில் அதிகாரம் இருக்கிறதுனால ஆணவமாக செயல்படுவாங்க, தலைகணத்தோடு கூட செயல்படுவாங்க. அதனால் எளியவர்களும் ஏழைகளும் அதிகமாய் நசுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவங்கள தப்பி வைக்கிறதுக்கு ஆளே இல்லை என்ற ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எங்களை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு, இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, இவ்வளோ கொடூரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பெருமூச்சின் சத்தத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார், நான் அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, இன்றைக்கு உங்களுக்காக வழக்காட யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்காக வழக்காடுவதற்கு கர்த்தரே அந்த இடத்தில் கிரியை செய்கிறார். பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் அந்த வழக்கை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக வாதிடுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். அந்த சீறுகிறவர்களுடைய கொடூரர்களுடைய கரங்களிலிருந்து உங்களை தப்புவித்து ஆச்சரியமான காரியங்களை செய்வார். பாருங்கள், தளர்ந்து போய் விடாதிருங்கள், மனம் சோர்ந்து போய் விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை ஊக்கமாய் நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.